எனக்கு காது குத்தும்போது எல்லாரும் நான் அழுவேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நடந்ததே வேறு. எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டே அன்றைக்கி தான் மொட்டை அடித்து காது குத்துனாங்க நம்ம வடபழனி கோவிலில். ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்றைக்கும் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிடுவாங்க, இன்றைக்கி தான் உனக்கு காது குத்தணும் அப்படின்னு. அத்தை, மாமா, பாட்டின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் ஒருத்தவங்க வந்தது தான் இங்கே பெரிய ட்விஸ்ட்டே. அது யாருன்னா எங்கள் அம்மாவோட பாட்டி. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே அவங்க பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தாங்க. அதனால் அவங்க பாட்டினா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா அவங்க பாட்டியை பார்த்ததுனால அவங்களால ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் காது குத்தும் போது அழுவாங்க, அதனாலும் கெஜாவும் அழுவா அப்படின்னு எல்லார் கையிலையும் வாழைப்பழத்தை ரெடியாக வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா, நான் சிரிச்சிட்டேன், அழவே இல்லை. அப்போ அங்கே இருக்கவங்களாம் முடிவு பண்ணாங்க, கெஜா ரொம்ப சாதாரண குழந்தை இல்லை, ரொம்ப போல்டான ஒரு பொண்ணுன்னு. உங்களுக்கு எப்போ காது குத்துனாங்க, மொட்டை அடித்தாங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.